ஒரு வாழ்க்கையை இழந்து அவங்க தனியா நிற்கும் போது அவங்க கிட்ட நீங்க போய் உங்களோட பொய்யான அன்பை மட்டும் காட்டாதீங்க. ஏன்னா உங்களோட பொய்யான அன்பை காட்டுறதுக்கு எவ்வளவோ பர்சன்ட் இருக்கலாம், எவ்வளவோ பேர் இருக்கலாம். ஆமாங்க, ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏற்கனவே எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு, எவ்வளவோ வலிகளையும் அனுபவிச்சு அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குங்க. அந்த இடத்துல எதிர்பார்க்கும் போது சரி நம்ம எதிர்பார்த்த பர்சன் இவங்க தான் அப்படின்னு அவங்க நம்பி உங்க பின்னாடி வருவாங்கங்க. உங்களை தேடி உங்க மேல நம்பிக்கை வச்சு, ஏன்னா ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அந்த வாழ்க்கையில எதோ நடந்து எப்படியோ நடந்து இப்ப கடைசியா வந்து இப்படி நிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு இது எதுவுமே வேணான்னு விலகி அவங்க போயிருக்கும் போதுதான் நீங்க போனீங்க. நீங்க போனனால அவங்க உங்க மேல முழுசா நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கைய உடைச்சிடாதீங்க எப்பயுமே சரி. ஏன்னா உங்களுக்கு உங்களோட டைம் பாஸ் பண்றதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த டைம் பாஸ் பண்றதுக்கு நீங்க எங்க வேணா போய் பேசலாம். வாழ்க்கையை இழந்து இப்படி நிக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க உங்களோட விளையாட்டு